உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான பாசமான நல் ஆசிகளையும் நல் வணக்கத்தையும் இன்றைய நாள் 5/11/2024 செவ்வாய்க்கிழமை அங்காரக பெருமானுடைய திருநாளிலே என்னுடைய கிரிவல பாதையில் அமைந்துள்ள நவலிங்கம் நவசக்தி சித்தர் பீடத்திலே பால்குடம் எடுக்கு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பால்குடம் எடுக்கு விழாவிலே உலக மக்களுக்காக சிறப்பான யாகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த யாக பூஜையில் உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கலசம் தெய்வத்திற்கு தாய்க்கு கலசம் நீரை இறைவனுக்கு படைக்கிறோம். அதைத் தொடர்ந்து பால்குடம் எடுக்கும் விழாவிலே எங்கள் கர்நாடகத்தினுடைய மாநிலத்தினுடைய மூத்த அமைச்சர் ஈஸ்வர் கண்டர் அவர்களும் அவங்க துணைவியார் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவரோடு கர்நாடகா நீதிபதி அவர்களும் கர்நாடகத்தினுடைய தொழிலதிபதிகள் அவர்களும் எல்லோரும் மக்களுக்காக பால்குடம் எடுத்து கூழ்வார்க்கும் விழாவிலே லட்சுமி நாராயண சுவாமிகள் உள்பட எல்லோரும் அம்மன் சன்னிதானத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எல்லோருடைய பிரார்த்தனையும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தாய்க்கு பால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூஜையிலே எல்லாரும் ஆனந்தம் பெற வேண்டும். இந்த ருத்ர யாகத்திலே அக்னி குண்டத்துக்கு மகா தீபார்த்தனை படைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சித்தர்கள் மகான்கள் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்து பாராட்டு விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை முடிந்து அதற்கு அடுத்தாற்போல சிறப்பு ராகுகால பூஜையிலே இந்திய கண்டத்தினுடைய சிறந்த புகழ் பெற்றக்கூடிய அன்பார்ந்த நமது பி. சுசீலா அம்மையார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நமது திருவண்ணாமலைக்கு பெருமை சேர்த்த என் அன்புக்குரிய இசை வேந்தர் உன்னிகிருஷ்ணன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் எல்லோரும் சேர்ந்து பால்குடத்தை எடுத்து அம்மனிடத்திலே வருகிறார்கள். அம்மனிடத்திலே வாக்குஸ்தானங்களை இறைவனிடத்திலே பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த திரையுலகத்தினுடைய பின்னணி பாடல்களாக கூடிய சுசீலா அம்மையார் அவர்களையும் உன்னிகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்த சன்னிதானத்திலும் முதலிலே பாடியவர் உலக புகழ்பெற்ற T.M. சௌந்தரராஜன் அவர்கள்தான். இங்கு முதல் வள்ளல் பெருமானுடைய ஆலயத்திலே வள்ளல் பெருமானுடைய முதல் பாட்டை பாடினார். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய அனைத்து இப்பொழுது இருக்கக்கூடிய டாப் சிங்கர் அனைவரும் வந்து பாடிவிட்டார்கள். அதற்கு அடுத்தாற்போல் நிறைவாகத்தான் அம்மையார் சுசீலா அம்மையார் அவர்களும் உன்னிகிருஷ்ணன் அவர்களும் வந்து சிறப்பு பூஜையிலே கலந்து கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் நான் தாயிடத்திலே அந்த மகாசக்தியினுடைய அன்புக்குரிய கருணை உள்ளம் கொண்ட பத்ரகாளி இடத்திலே நான் பிரார்த்தனை வைக்கிறேன். இந்த மக்களுக்காக, இந்த உலகத்திற்காக, உயிரினங்களுக்காக நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். அம்மா கருணையான தீபார்த்தனை ஏற்றுக்கொண்டு உன்னிகிருஷ்ணன் திருவடியை அவர் அம்மா வணங்குகிறார்கள். சுசீலா அம்மையார் அவர்களும் வணங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து எலுமிச்சம்பழத்தை நான் கேட்கிறேன். எலுமிச்சம்பழம் விழுகிறது. அதைத் தொடர்ந்து அற்புதமாக அவர் தலையிலே இருக்கக்கூடிய பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அனைத்தும் கீழே இறங்கிறது. இதுபோல ஒரு அற்புதமான காட்சி இந்த உலகத்தில் இந்த கிரிவலப்பாத நவகாலியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பத்ரகாளி பீடத்தில் தான் பார்க்க முடியும். ஆக உங்கள் எல்லோருக்கும் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் சுசீலா அம்மையார் அவர்களுக்கும் பாராட்டு மரியாதைகள் செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எல்லா அருளும் செல்வம் கிடைத்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அருள்மலை அண்ணாமலை போல விளங்க நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை நிகழ்ச்சியை அனைவருக்கும் என் வேண்டுதலை ஏற்று பகிர்ந்து அனுப்ப வேண்டுகிறேன். உங்கள் அன்பான ஒத்துழைப்பும் வழங்கி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு வணக்கம். சிவாய நமக.